This is English Mozhi and now unga Tamil. Hello and vanakkam. Fast Track English Lesson 3. Let's jump right in. Expression number 1. நான் திரும்பி வர்ற வரைக்கும் இங்கே இரு, எங்கேயும் போயிடாத. இது எப்படி சொல்கிறது? I want you to stay here until I get back. Until I get back. நான் திரும்பி வர்ற வரைக்கும். Until, it is the key word here. இன்னும் கொஞ்சம் அழுத்தமாக சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். இங்கே அங்கே அசைஞ்சிடாத, இங்கே இரு அப்படின்னா ரைட் ஹியர் அது யூஸ் பண்ணலாம். ஐ வாண்ட் யூ டு ஸ்டே ரைட் ஹியர் அன்டில் ஐ கெட் பேக். ஸ்டே ஹியர் அன்டில் ஐ கெட் பேக் இதுக்கும் ஐ வாண்ட் யூ டு ஸ்டே ஹியர் அன்டில் ஐ கெட் பேக் இதுக்கும் அர்த்தத்தில் பெருசாக வித்தியாசம் கிடையாது. பட் நம்ம எப்படி நம்மளோட டோனை யூஸ் பண்ணுறோமோ, நம்மளோட தொனி எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் நம்ம கட்டளை இடுறோமா, கண்டிப்பாக சொல்கிறோமா அப்படிங்கிறது புரியும் மற்றவங்களுக்கு. Number 2. அவன் ஏன் அப்படி சொன்னால் நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். How do you say that in English? I'd like to find out why she said so. I'd like to find out why she said so. I'd like to find out அப்படின்னா நான் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன். For example, I'd like to find out why Maran is late for the meeting. ஏன் மீட்டிங்க்கு லேட்டாக வந்திருக்கான்னு தெரிஞ்சுக்க விரும்புகிறேன். I'd like to find out why Kala is not answering my calls. ஏன் என்னோட ஃபோன் எதுவுமே அவள் அட்டென்ட் பண்ண மாட்டேங்கிறா, அதை நான் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன். I apostrophe D இது ஆக்சுவலி ஐ வுட்டோட கான்ட்ராக்ஷன் இங்கே. நம்பர் 3. ஆடாமல் அசையாமல் இருக்கிற இடத்துல அப்படியே இரு, கப்சிப்புன்னு இரு அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுக்கு நம்ம ஸ்டே புட் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப சிம்பிளான எக்ஸ்ப்ரெஷன், பட் ரொம்ப பியூட்டிஃபுல்லான எக்ஸ்ப்ரெஷன். ஓகே, ஸ்டே புட், ஆடாமல் அசையாமல் இருக்கிற இடத்துல இரு. நம்பர் 4. நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஒரு கெட் டுகெதர் போகிறீங்க. ஓகே, அப்புறமா வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் உங்கள் அம்மா வந்து கேட்குறாங்க, எப்படி நல்லா ஜாலியாக இருந்துச்சா, ஃப்ரெண்ட்ஸோட நல்லா என்ஜாய் பண்ணியா? ஸோ ஹவு டு யூ சே தட் இன் இங்கிலீஷ்? டிட் யூ என்ஜாய் யுவர் செல்ஃப் அட் த கெட் டுகெதர்? டிட் யூ என்ஜாய் யுவர் செல்ஃப் அட் த கெட் டுகெதர்? கெட் டுகெதர்னால் ஒன்றும் இல்லைங்க, ஒன்றா ஒரு இடத்துல சந்திக்கிறது, ஒன்றா ஒரு இடத்துல கூடுறது, அதுதான் கெட் டுகெதர். இது ஒரு காமன் மிஸ்டேக் நம்மள நிறைய பேர் பண்ணுறோம். ஐ என்ஜாய்ட் அட் த பீச், திஸ் இஸ் ராங். ஐ என்ஜாய்ட் மை செல்ஃப் அட் த பீச், தட் இஸ் ரைட். என்ஜாய் அப்படிங்கிற வேர்ப் இப்படி தான் ஒர்க் ஆகும். அதாவது ஐ என்ஜாய்ட் மை செல்ஃப் அட் த பீச். ஐ வந்துச்சுன்னா என்ஜாய்க்கு அப்புறம் மை செல்ஃப். ஓகே, யூ வந்துச்சுன்னா யுவர் செல்ஃப். டிட் யூ என்ஜாய் யுவர் செல்ஃப் அட் த பீச்? வி வந்துச்சுன்னா அவர் செல்ஃப்ஸ். வி என்ஜாய்ட் அவர் செல்ஃப்ஸ் அட் த பீச். ஷீ வந்துச்சுன்னா ஹர் செல்ஃப். ஷீ என்ஜாய்ட் ஹர் செல்ஃப் அட் த பீச். ஹீனா ஹிம்செல்ஃப். ஹீ என்ஜாய்ட் ஹிம்செல்ஃப் அட் த பீச். தேனா தெம்செல்ஸ். தே என்ஜாய்ட் தெம்செல்ஸ் அட் த பீச். I hope it's clear now. I enjoyed myself தான் correct. வெறுமனே I enjoyed is wrong. A couple of more examples. She enjoyed herself a lot at the party. They enjoyed themselves at the mall. Number 5. இப்போ ஒரு போட்டியில் நீங்கள் தோத்துட்டீங்க, அழுதுகிட்டே வந்து உங்கள் அம்மா கிட்ட சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அடுத்த முறை பார்த்துக்கலாம்ப்பா அப்படின்னு நம்மளை தேத்துறதுக்காக சொல்லுவாங்கல்ல. ஸோ there's always another time. There's always another time. That's how you say it in English. நம்பர் 6. வீக்கெண்டில் ஃப்ரெண்டு உங்ககிட்ட கேட்குறாங்க, என்ன பண்ண போகிற வீக்கெண்ட், சாட்டர்டே என்ன பண்ண போகிற அப்படின்னா, ஒன்றும் பண்ண போகிறதில்ல, வீட்லேயே முழு நாளும் கழிக்க போகிறேன் அப்படின்னா எப்படி சொல்கிறது? ஐ பிளான் டு ஸ்டே அட் ஹோம் ஆல் டே டுமாரோ. ஐ பிளான் டு ஸ்டே அட் ஹோம் ஆல் டே டுமாரோ. ஆல் டே டுமாரோ, நாளைக்கு நாள் முழுக்க. தட்ஸ் த மீனிங். நம்பர் 7. உன்னோட புத்தக தொகுப்பு, என்னெல்லாம் புத்தகம் வச்சுருக்க அதை நான் பார்க்கணும். Right? How do you say that in English? I'd like to have a look at your collection of books. I'd like to have a look at your collection of books. இதை நம்ம எதுக்கு வேணால் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸ்டாம்ப் கலெக்ஷன், மியூசிக் ஆல்பம்ஸ் என்னெல்லாம் வச்சுருக்கீங்க, ஒரு கிச்சனில் என்னெல்லாம் வந்து அந்த யூட்டென்சில்ஸ் புதுசாக வச்சுருக்கீங்க. ஓகே, ஸோ I'd like to have a look at your collection of stamps. I'd like to have a look at your music collection. So on and so forth. Number 8. நீங்கள் ஃபோனில் பேசிகிட்ருக்கீங்க, உங்கள் ஃப்ரெண்டு பேசுகிறது காதுலேயே விழலை அப்படின்னா, கொஞ்சம் சத்தமாக பேச முடியுமா அப்படின்னு கேட்போம்ல. ஸோ ஹவு டு யூ சே தட் இன் இங்கிலீஷ்? குட் யூ ஸ்பீக் அப் அ பிட்? ஸ்பீக் அப். ஓகே, குட் யூ ஸ்பீக் அப் அ பிட்? ஐ கான்ட் ஹியர் யூ வெல். ஸ்பீக் அப்க்கு பதிலாக லவுடர் அதையும் யூஸ் பண்ணலாம். குட் யூ ஸ்பீக் அப் அ பிட்? குட் யூ ஸ்பீக் அ பிட் லவுடர்? போத் ஆர் ஒன் அண்ட் த சேம். நம்பர் 9. This is an interesting expression. என்னோட ரூம் உன்னோடதை விட 3 மடங்கு பெருசு. How do you say that in English? My room is 3 times as large as yours. My room is 3 times as large as yours.
என் ரூமும் ஓ ரூமும் ஒரே சைஸ் தான் அப்படின்னா சிம்பிளாக இப்படி சொல்லிடலாம். மை ரூம் இஸ் ஆஸ் லார்ஜ் அஸ் யுவர்ஸ். 2 மடங்கு பெருசு அப்படின்னா மை ரூம் இஸ் ட்வைஸ் அஸ் லார்ஜ் அஸ் யுவர்ஸ். 3 மடங்கு பெருசு அப்படின்னா மை ரூம் இஸ் 3 times as large as yours. Last but not the least, number 10. வார்த்தைக்கு வார்த்தை இங்கிலீஷ்லேருந்து தமிழுக்கு அப்படியே மொழிபெயர்க்காத, ட்ரான்ஸ்லேட் பண்ணாத. ஓகே, வார்த்தைக்கு வார்த்தைனா வேர்ட் ஃபார் வேர்ட். டோன்ட் ட்ரான்ஸ்லேட் இங்கிலீஷ் இன்டு தமிழ் வேர்ட் ஃபார் வேர்ட். டோன்ட் ட்ரான்ஸ்லேட் இங்கிலீஷ் இன்டு தமிழ் வேர்ட் ஃபார் வேர்ட். ஓகே, 10 எக்ஸ்ப்ரெஷன்ஸ் பார்த்துட்டோம். We've come to the end of the lesson today. இன்றைக்கி என்னெல்லாம் படித்தோன்னு let us recall. As usual, வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு சென்டென்சஸ் ரீகால் பண்ண முடியுதா பாருங்கள். Okay, let's look at the answers. I want you to stay here until I get back. நான் வர்ற வரைக்கும் இங்கே இருக்கணும். I'd like to find out why she said so. அவ ஏன் அப்படி சொன்னான்னு நான் தெரிஞ்சுக்கணும். Stay put. ஆடாம அசையாம அதே இடத்துல இரு. Did you enjoy yourself at the get together? Get together நல்லா என்ஜாய் பண்ணியா? There's always another time. அடுத்த முறை பார்த்துக்கலாம், இந்த முறை போனால் போகுது. I plan to stay at home all day tomorrow. நாளைக்கு முழு நாளும் வீட்டில் தான் இருக்க போகிறேன். I'd like to have a look at your collection of books. உன்னோட புத்தக தொகுப்பை நான் பார்க்க விரும்புகிறேன். Could you speak up a bit? கொஞ்சம் சத்தமாக பேச முடியுமா? I can't hear you well. சரியா கேட்க மாட்டேங்குது. My room is 3 times as large as yours. என்னுடைய ரூம் உன்னுடையதை விட 3 மடங்கு பெருசு. Don't translate English into Tamil word for word. வார்த்தைக்கு வார்த்தை இங்கிலீஷ்லேருந்து தமிழுக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணாத. Are you up for a quick quiz? Here's what I want you to do. Okay, look at this sentence. Yes, I did enjoy myself a lot. இது பதில். இதுக்கு question என்னவா இருக்கும்? அதை காமெண்ட்ஸில் எழுதுங்க. அதே மாதிரி குட்டி பொண்ணு அவங்க அப்பா கிட்ட சொல்லுது, டாடி ஐ டிட் நாட் வின் த காம்படிஷன். ஓகே, போட்டியில் நான் ஜெயிக்கலை. அப்போது மகளை தேத்துறதுக்காக அப்பா என்ன சொல்லுவார்? அதையும் காமெண்ட்ஸில் எழுதுங்க. ஆல் ரைட், தட்ஸ் அபவுட் இட் ஃபார் டுடே. If you liked the video, give it a thumbs up. If you haven't subscribed to the channel yet, consider subscribing to it. And உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்காவது இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா அவங்கக்கிட்ட கூட ஷேர் பண்ணுங்கள். I'll meet you soon in another video. Until then, take good care of yourself. நன்றி, வணக்கம் and bye-bye.